Hello guys, welcome back to my channel. நான் உங்கள் ஏரோஃப்ளாக்ஸ் ஓப்பெல்லாம் ஃபைன் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண கேமராமேனோட பைக் சர்வீஸோட பார்ட் 2 வீடியோ இது ரொம்பவே டிலே ஆகிருக்கு எடுக்கிறதுக்கு. என்ன ரீசன் அப்படின்னா அது ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டார் கேமராமேனு. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட மெயினாக ப்ரூஃபாக நான் காட்ட வேண்டியதே பில் தான். பில்லை வச்சு தான் நம்ம எதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதை அவன் தொலைச்சிட்டான். எனக்குன்னே வருவீங்களாடா? அது ஆக்சுவலாக எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா சர்வீஸ் எடுத்து ஒரு 5 நாள் கழிச்சு தான் தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீட்டுக்கு பார்க்க முடியல. அந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்டுவோம். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்துச்சுன்னு. ஆக்சுவலாக நம்ம வண்டி எடுத்துன்னு போய் 24 அக்டோபர் சர்வீஸ் விட்டோம். அன்றைக்கி என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 நாள் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாளே ஈவினிங் பைக் சர்வீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேமராமேன் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போல கூட கேமராமேன் தான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்தார். வண்டி எடுத்துகிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொன்னான். சொல்லும் போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, செக் பண்ணியாடா ஓவராலாக எல்லாமே செக் பண்ணியா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். செக் பண்ணேன்னா பட் 2 டேஸ் கழித்து நாங்கள் ஒரு ஈவெண்ட்காக டுகெதர் ஜாயின் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணோம். வண்டி நான் தான் ஓட்டினேன். இப்போ செம்மையாக சவுண்டு வந்துச்சு. என்னடா சவுண்டுன்னு கேட்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தான். என்ன விஷயம் நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும். இதை டிஸ்மேண்டில் பண்ணும் போது இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்க்ரூ போடாமல் விட்டுருக்காங்க. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கேஸ் ஒரு 100-120லலாம் க்ரூஸ் பண்ணும் போது இந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் வரும். மெயினாக ஆர்எஸ் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். RS 200ல் ஃபேரிங் அதிகமான ஒரு வண்டி அப்படின்றதுனால ஒரு சின்ன ஸ்க்ரூ இல்லைனாலுமே நம்மளுக்கு பயங்கரமான அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நாய்ஸ் நல்லா கேட்கும் உங்களுக்கு போகும்போது. ஏன்னா இந்த ஃபேரிங் வண்டியை பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபேரிங்கை பத்திரமா பார்த்துக்கிட்டா தான் அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் எங்கேயுமே நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாரி கேமராமேன் பில்லியன் தொலைச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விட்டு 14 நாள் கழிச்சு தான் ஷூட்டே பண்ணுறோம். அவ்வளோ டிலே ஆகிருக்கு. அதுக்கு ரொம்பவே சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? இப்போ பில் இல்லைனாலுமே கேமராமேன் அன்றைக்கே எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஆக்சுவலாக என்ன ப்ரைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டாரு. நான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக அதை பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பில்லுக்கு வந்தோம் அப்படின்னா பில் வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சினிமேட்டிக் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? What kind of monster are you? பில்லுக்கு வந்தோம் அப்படின்னா பில்லில் இது ஃபர்ஸ்ட் சர்வீஸுன்றதுனால மேஜராக சின்ன சின்ன விஷயங்களை தான் பார்ப்பாங்க. அதுபடி பார்க்கும்போது வண்டியில் ஆயில் மாற்றிருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா வண்டி சர்வீஸ் விடும்போது கரெக்டாக 998 கிலோமீட்டர்ஸில் விட்டுருந்தான். 998ல் ஆக்சுவலாக எவ்வளோ ஆயில் வந்துச்சுன்னு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம தனியாக போய் ஒரு ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 900லேருந்து 1000க்குள்ளே வரும். நம்ம ஃபஸ்ட் சர்வீஸில் போகிறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு ப்ரைஸ் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். அரௌண்ட் 650லேருந்து 700க்குள்ளே ப்ரைஸ் வந்துச்சு ஆயில். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்குமே ஜென்ரல் சர்வீஸ் ஃப்ரீ. அதில் அப்புறம் வாட்டர் வாஷ் ஃப்ரீயாக இருக்கும். இதில் வாட்டர் வாஷும் ஃப்ரீ ஃபஸ்ட் சர்வீஸில். அதுக்கப்புறம் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் செயின் லூப் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா செயினை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அவங்க தனியாக ஷோரூமில் செயின் லூப் வச்சுருப்பாங்க. நார்மலாக ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த செயின் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். செயின் லூப் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதையுமே நம்ம பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு க்ளீன்லாம் பண்ணி மண்ணெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறம் செயின் லூப் பண்ணிங்கன்னா சூப்பராகும். அதுக்கு ப்ரைஸ் அரௌண்ட் 250லேருந்து 300க்குள்ளே வாங்குவாங்க மோஸ்ட்லி. செயினும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா லைட்டாக செயின் நம்மளுக்கு ஆயில் செயின் லூப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா செயின் லைட்டாக லூஸ் ஆகும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தபடி வாட்டர் வாஷ் பண்ணிட்டாங்க. அதான் சொன்ன மாரி. ஆனால் ஒரு சின்ன விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் கூலண்ட் ஆயில் இருக்கும். அதோட லெவல் செக் பண்ணல. இப்போவுமே லெவல் கம்மியாக இருக்குது. நான் இவங்கிட்ட சொன்னேன். ஏன்னா ஒரு மினிமம் லெவலோட கம்மியாக வருது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன தான் ப்ராப்பராக வண்டியை ஆயில் மாற்றி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணாலுமே இன்ஜின் ஹீட் ஆகும். அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிளில்
ரேடியேட்டர் ஓடலை அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினில் பயங்கரமான ஒரு பிரச்சனை இப்போ வராது. ஒரு 30,000 40,000லாம் உங்களுக்கு நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் அதை வந்து நீங்கள் மெயினாக பாருங்கள். சர்வீஸ் சென்டரில் பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் அங்கே இருக்கும் போது சர்வீஸ் முடிச்சு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கேளுங்க. அதேமாதிரி முக்கியமாக ஸ்க்ரூஸ்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்காங்களான்னு. ஏன்னா ஸ்க்ரூஸ் இதில் ரொம்ப மெயின். ஏன்னா ஃபேரிங் இல்லாத வண்டினா மோஸ்ட்லி இவ்வளோ ஸ்க்ரூஸ் இருக்காது மீன்ஸ் இந்த அளவுக்கு ஃபேரிங்க்குன்னு தனியாக ஸ்க்ரூஸ் இருக்காது. பட் இவ்வளோ பெரிய வண்டின்னும் போது, இவ்வளோ பெரிய ஃபேரிங்னும் போது ஸ்க்ரூஸ் நிறையா இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. மிச்சப்படி ஓவரால் எனக்கு சர்வீஸ் பொறுத்த வரைக்குமே ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து இதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது RS200 எடுக்கணும் இல்லை எடுத்திருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பஜாஜ் ஷோரூமில் கிடைச்ச, அதாவது குறிப்பிட்டு குரோம்பட்டில் எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே ஓகேவாக இருக்கும். அவங்களோட கஸ்டமர் சர்வீஸுமே சரி பெட்டராகவே இருந்துச்சு. நம்ம என்ன சொல்கிறோன்றதை காது கொடுத்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் நம்மளுக்கு மெயினாக வேணுமே. மிச்சபடி ஓகே தான். அதேமாதிரி சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்த வாட்டி சர்வீஸ் சென்டர் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட நீங்கள் நிறைய கேளுங்க, இதில் என்ன மாற்றணுமா. பேசிக்காக வண்டியை வச்சுருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சூப்பராக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then நான் உங்களை ஃப்ளக்ஸ் பை. வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நம்ம பில் பார்க்கும் போது நான் உங்கள்கிட்ட ஆயில் சொல்லியிருப்பேன், ஃபுல் சிந்தட்டிக் சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா அடுத்து மிச்சபடி வந்து செயின் லூப் அண்ட் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து ஆயில் ஃபில்ட்ரு மாற்றுவாங்க. ஆயில் ஃபில்ட்ருன்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா ஆயில் ஃபில்ட்ரு மாற்றினா தான் இன்கேஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டரில் வந்துடும். அந்த ஃபில்ட்ரு மாற்றினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு எக்ஸாக்டாக அதை பற்றி மட்டும் எனக்கு தெரியல. ஓகேங்களா. மிச்சபடி நான் சொன்ன மாதிரி ஃபேரிங் வண்டியில் இதை தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும், முக்கியமாக RS200ல். அதேமாரி இந்த மாதிரி 200cc எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஹையர் சிசி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. முக்கியமாக இந்த கூலண்ட் ஆயில் செக் பண்ணிக்கோங்க, ரேடியேட்டர் ஃபேன் ஒழுங்காக ஓடுதான் செக் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஏபிஎஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க, டிஸ்க் பேட்ச் கரெக்டாக மாற்றிட்டாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, இந்த பிஸ்டன் ஆயிலெலாம் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நான் until then நான் உங்களை ஃப்ளக்ஸ் பை.